இந்த வசனங்களை சாலமோன் ராஜா உன்னத பாட்டு என்ற கவிதையைப் போல அவர் எழுதியுள்ளார். உன்னத பாட்டிலே இது ஒரு கவிதை நடையில் உள்ளது, மிகவும் அழகாக வர்ணிக்கப்பட்டுள்ளது. இதை நாம் வாசிக்கின்ற பொழுது கவனமாக வாசிக்க வேண்டும். ஏனென்றால் மாம்ச பிரகாரமாக இதை நாம் வாசித்தோமே ஆனால் தவறான அர்த்தம் கொள்ள நேரிடும். ஆவிக்குரிய பிரகாரமாக இதை வாசித்தோமே ஆனால் இதன் அர்த்தங்கள் மிகவும் நன்றாக இருக்கும். கவிதை நடையில் அழகாக சாலமோன் ராஜா எழுதியுள்ளார். சாலமோன் ராஜா உலகில் தலை சிறந்த நாடிகளில் ஒருவர். அவரை போல ஞானத்திலும் கனத்திலும் பணத்திலும் எல்லாவற்றிலும் அவர் வாழ்ந்தவர். அவருடைய காலங்களில் யுத்தங்கள் இருந்ததில்லை. தாவீது ராஜனுடைய மகன் அவர், பத்சேபாளின் மகன் அவர். சாலமோன் ராஜா சாலமோனின் ராஜாவின் ஞானத்தை கேட்க சேபாவில் இருந்து அந்த ராஜஸ்திரி வந்ததாக, இன்னும் அநேகர் அவரை தேடி வந்ததாக, அவருடைய ஞானத்தை பார்த்து அவரிடத்திலே விசாரிப்பதற்கு